ப்ளூ மவுண்டைன் போயிட்டுருக்கோம். நல்லா வளைஞ்சு, வளைஞ்சு ஒரு நல்ல ரோட் டிரைவிங்கா இருந்தது இன்னைக்கு. எதுக்குன்னா, இங்க பில்பின்ல ஒரு ஃப்ரூட் பீக்கிங்க்காக போயிட்டுருக்குறோம். உள்ள போனதும் என்ட்ரன்ஸ்லயே அவங்களே பறிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அங்கேயே வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். இல்ல உள்ள போய் நம்மளா ஓனா அந்த ஃபார்ம்ல பிக் பண்ணி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் எல்லாருக்கும் இங்க வர்றவங்களுக்கு. இங்க எப்படின்னா, நம்ம எவ்வளோ ஆப்பிள் பொறிக்கிறோமோ, அந்த ஆப்பிளுக்கு மட்டும் நம்ம விலை போட்டு நம்ம வாங்கிக்கிற மாரி இருக்கும். அங்கேயே உள்ள கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ஆப்பிள்ஸ் தருவாங்க. நம்ம வேணுனா கூட பறித்து சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் ஆப்பிள்ஸ் கொஞ்சம் பொரிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெட் ஆப்பிள்ஸ் பொரிக்கிறதுக்காக போயிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ரைப் ஆகி நிறைய கீழே விழுந்து கிடந்துச்சு. அதெல்லாம் எடுக்க தேவையில்லை. நம்ம மேலே எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ அதை மட்டும் பொரிச்சிக்கலாம். ஸோ நம்ம எங்களுக்கு தேவையான அளவுக்கு பொரிச்சு வச்சு அரௌண்ட் நாங்கள் ஒரு 10 கேஜிஸ் மட்டும் பொரிச்சிக்கலான்னு பார்த்தோம். ஏன்னா ரொம்ப அதிகமாக பறிச்சாலும் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால் கம்மியாக பறிச்சுக்கிட்டோம். இப்போ இந்த சீசனில் வந்துட்டு 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் இங்கே சீசனில் இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லா ஆப்பிள்ஸ்லேயும் எடுத்துக்கிட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபிக்கு, பேர் அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸும் வச்சுருக்காங்க. நம்ம வேணால் அது கூட லைவில் நம்ம பொரிச்சிக்கலாம் அந்த ஃபார்மில். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொரிக்கிறப்போ அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு. எந்த ஃப்ரூட்ஸ் எடுத்தாலும் இங்கே வந்துட்டு ஒரே ரேட்டு தான், $3 சொன்னாங்க ஒரு கிலோவுக்கு. ஸோ நாங்கள் 10 கேஜிஸ் எடுத்தங்காட்டிக்கு அது மாதிரி $30 அரௌண்ட் வந்துச்சு. எல்லாம் வாங்கி காரில் கொண்டு போய் பேக் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு.